வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மசாலா ஃப்ளேவரில் இல்லாமல் ஒரு சிம்பிளான சாதம் தாங்க பார்க்க போகிறோம். கோகனட் மில்க் ரைஸ் அப்படின்னு சொல்லலாங்க. தேங்காய் பால் சாதம், தேங்காய் பால் பிரியாணின்னு சொல்லலாங்க. அதை செய்ய போகிறோம், பார்க்கலாம் வாங்க. முதல்ல நெய் ஊற்றிருக்கிறோம், அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்திருக்கிறேன். பட்டை, சோம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கல்பாசி, ஸ்டார் பூ, இதெல்லாம் ஹோல் கரம் மசாலா சேர்த்திக்கலாங்க. இது பொரிஞ்சு வரட்டும். முந்திரி பருப்பு சேர்த்திக்கலாம். முந்திரி பருப்பு உங்களுக்கு நிறைய வேணால் நிறைய சேர்த்துலாம், இல்லை அளவாக வேணால் நான் சேர்த்துற மாதிரி சேர்த்துக்குங்க. இந்த ரெசிபி வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதாவது இதுக்கு சைட் டிஷ் வச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த ரெசிபி நான் எங்கள் வீட்டில் செய்யும்போது சும்மா சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நாங்கள் வந்து இதுக்கு சைட் டிஷ்ஷே வைக்க மாட்டோம். வேணால் சைட் டிஷ் வச்சுக்கலாம், குருமா அல்லது உங்களுக்கு தால்ச்சான்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கலாம். இப்போ வந்து முந்திரி பருப்பு சேர்த்திருக்கிறோம். முந்திரி பருப்பு நமக்கு எப்படி தேவையோ, நிறைய வேணால் நிறைய கூட சேர்த்துலாங்க. எங்களுக்கு வந்து அளவாக சேர்த்துறதா பிடிக்கும், அதனால் அளவாக சேர்த்திருக்கிறேங்க. இப்போ வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்திருக்கிறேங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் தாங்க எங்களுக்கு பிடிக்கும், அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கிறேன். பிரியாணிக்கு பெரிய வெங்காயம் கொஞ்சம் போடுவேன். அதே மாதிரி நீங்களும் பெரிய வெங்காயம் இதுக்கு கொஞ்சம் சேர்த்துனீங்கனாலும் அருமையாக இருக்கும். இப்போ பச்சை மிளகா சேர்த்திருக்கிறோம். பச்சை மிளகா மட்டும்தான் இந்த ரைஸுக்கு காரமே, அதனால் கொஞ்சம் நிறையவே சேர்த்திருக்கிறேங்க. ஏன்னா நாங்கள் சைட் டிஷ்ஷு இல்லாமல் சாப்பிட்றதுனால நிறைய சேர்த்திருக்கிறேன். மல்லி இலை கட்டாயமாக சேர்த்துக்குங்க. கேரட் சேர்த்திக்கலாம், வேகட்டும். இப்போ வந்து கோலம் வருது, சம்மந்தமே இல்லாமல் நினைக்காதீங்க. ஈஸி கலர் கோலம், இல்லத்தரசி கோலம்னு 2 கோலம் சேனல் வச்சுருக்கிறேன். அதில் இந்த மாதிரி கோலங்கள் வருங்க. இப்போ வந்து பீன்ஸ் சேர்த்திருக்கிறோம். கேரட் அதிகமாகவும் பீன்ஸ் கம்மியாகவும் சேர்த்திருக்கிறேன், ஈக்குவலாகவும் சேர்த்துலாங்க. தக்காளி 1 சேர்த்திருக்கிறேன். இப்போ அரிசி சேர்த்துக்கிட்டேங்க. அரிசி பார்த்திங்கன்னா சீரக சம்பா தான் சேர்த்திருக்கிறேன். ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. அந்த ஃப்ளேவருக்கும் தேங்காய் பால் ஊற்றி செஞ்சதுக்கும் அவ்வளோ அருமையாக இருந்தது. என்னோட இந்த சேனலில் பார்த்திங்கன்னா ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ் நிறைய இருக்குது பாருங்கள். தேங்காய் அரைச்சி பால் 2வது பால் எல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம். அது கூட தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கிறேன். இந்த சாதத்துக்கு தேவையான தண்ணி இப்போ எல்லாமே சேர்த்துக்கலாங்க மொத்தமாக. சேர்த்திட்டுங்க. இப்போ வந்து புதினா இலை போட்டுக்கலாம். புதினா இலை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து எங்கள் செடியிலிருந்தால் பொறிச்சிட்டு சொன்னாங்க. பார்த்திங்கன்னா அந்த காம்போடையே வச்சுட்டாங்க. அவங்க இலை மட்டும் போடுவாங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல. என்ன பண்ணுறதுங்க, சில இது அப்படித்தான். நான் வந்து அப்படியே இலையிலையே பொறிச்சு வச்சுருப்பாங்கன்னு போட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் எடுத்துகிட்டு மறுபடியும் போட்டிருக்கிறேங்க. ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆனால் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் தெரியாமல் போயிடுங்க. இந்த மாதிரி வீடியோ போடுறேன்னா அது கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்காரோட ஹெல்ப்பும் ரொம்ப முக்கியங்க எனக்கு, இல்லாட்டிலாம் முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு கலந்து விட்டு வேணுன்னா இந்த இடத்துல உப்பு வந்து செக் பண்ணிக்கலாம். எங்களுக்கு வந்து நான் செக் பண்ண மாட்டேங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மூடி வச்சிட்டோம். விசில் வந்து 3 விசில் விடுவேங்க நான். ஏன்னா எங்கள் அரிசி பழைய அரிசி, நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். சாதம் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குங்க. அதாவது ரொம்ப அரிசியாக இல்லாமல் கொஞ்சம் அப்படியே சேர்ந்து குழையும் குழையாதுங்க, ஆனாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தாங்க எங்கள் வீட்டில் பிரியாணியாக இருந்தாலும் சரி, தேங்காய் பால் சாதமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தான் செய்வாங்க. ரொம்ப அப்படியே அந்த வாசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ் நிறைய இருக்குதுங்க, நிறைய கொடுப்பேன் பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியங்க, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஈஸியான ரெசிபீஸ் பார்க்கலாங்க. பழைய வீடியோக்களையும் பாருங்கள், அதுலேயும் நிறைய ரெசிபீஸ் இருக்குது. நான் இப்போ வந்து பொறுமையாக நல்ல ரெசிபீஸ் கொடுத்துட்ருக்குறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.